உங்களுக்கு நடக்குது 43 வயசு இப்ப 43 தொடங்கிடுச்சு. ஓகே, வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என் கையில வந்து நான் என்னோட 17 வருஷ கிளினிக் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையா சந்தோஷமா நினைக்கக்கூடிய ஒரு கடவுளோட மிகப்பெரிய மிராக்கிள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த குழந்தை. ஏன்னா இவங்க வந்துட்டு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 14 வருஷம், இது 14வது வருஷம். 14 வருஷம் வந்து குழந்தை இல்லை அப்படின்றதோட பல தடவை கன்சீவ் ஆகி 5வது மாசம் 7வது மாசம் கர்ப்பவாய் சைக்காலஜிக்கல் பண்ணி கர்ப்பவாய் தைச்சு வச்சு கூட அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தது. ஒரு குழந்தை கூட அவங்க சேவ் பண்ண முடியல. எத்தனை அபார்ஷன் மொத்தமா ஆயிருக்கு உங்களுக்கு? 2 அப்புறம் 15 நாள் 40 நாள்ல எல்லாம் 2-3 ஆயிருக்கு. ஆனா குழந்தையாவே எங்களுக்கு 2 7வது மாசத்துல 7வது மாசம் 3வது மாசம் பெண் குழந்தை. ஓகே, அது வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்து எப்படியுமே அவங்க கன்சீவ் ஆகுது ஆயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைன்னு உங்களுக்கு வந்து பிறக்காதுன்ற மாதிரி ஒரு சூழல்ல என்னை ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காண்டி ஒரு நாள் வந்திருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து வந்து கிளினிக் பயங்கர கூட்டமா இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காம ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம என்னைக்கு இங்க இருந்து போனாங்களோ அதே மாசம் அவங்க மாசம் ஆயிட்டாங்க. என்கிட்ட மருந்து சாப்பிடாமே குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம மாசம் ஆயிட்டு திருப்பி என்னைய வந்து, ஆனா அவங்களுக்கு தெரியாது மாசமா இருக்கிறது. ஆனா என்னைக்கு என் கிளினிக் வந்தாங்கன்னா அந்த டேல மாசம் ஆயிட்டாங்க. அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. 3 மாசம் கழிச்சு 4வது மாசம் திருப்பி என்ன இன்னொரு தடவை டாக்டர் அம்மா பாத்துடலாம், மாதவிடாயே ஆகல, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, சோ நம்ம மெனோபாஸ் ஆயிட்டோம், மாதவிடாய் நின்றுச்சு அப்படின்ற ஒரு பயத்தோட எப்படியாவது மாசம் மட்டும் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என் ராசியை பத்தி தெரியாது, எதுக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி போய் ஸ்கேன் எடுத்துட்டு சொன்னேன். பார்த்தா வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்தது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, குழந்தை இருந்ததுன்னு சொல்லி நாங்க இத்தனை மாசம் மருந்து சாப்பிடல. அவர் சொல்லிட்டாரு, பல தடவை மாசம் ஆயிட்டோம், என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த கர்ப்பவாய் தைச்சு காலை தூக்கி வச்சு தலையை கீழே வச்சு என்ன பண்ணாலும் அபார்ஷன் ஆகி வந்துருது. எப்படியுமே பண்ண முடியல. நான் இங்கே கூட படுத்துக்கிறேன், இங்கே இருந்துக்கிறேன், குழந்தை பிறந்தப்ப நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொன்னார். நீ இந்த ஸ்பீக்கர் கிட்ட அமுக்குனா வாய்ஸ் கேட்காது அப்படின்னு சொன்னார். திருப்பி 1 மாசம் கழிச்சு வரும்போது பார்த்தா கர்ப்பவாய் திறந்துருச்சு வழக்க போல. குழந்தை தலை கீழே ஃப்ரௌனிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஈவினிங்குள்ள வெளியேறிடும்ன்ற மாதிரி ஸ்கேன்ல சொல்லிட்டாங்க. நான் ஒரு டிஜிஓ டாக்டர் காமிச்சேன். அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, கொண்டு வரவே டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் வந்து ஒரே அழுக, எங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஹோமியோ மெடிசன்ல அபார்ஷன் ஆகாம அந்த சர்விக்கல் லென்த் 1.5 கீழே வந்துச்சு. அதாவது அபார்ஷன் ஆக போகுது, லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்கிறேன். மேடம் சொல்றாங்க, கர்ப்பவாய் தைக்கலாம், ஆனா கர்ப்பவாயில ஒரு பெரிய கட்டி இருக்கு, அந்த பாலிப் இருக்கிறதுனால தைச்சா அது ப்ளீட் ஆகி அதுவே கான்ட்ராக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணி ப்ளீடிங் ஆயிடும். அனஸ்தீசியா கொடுத்து ட்ரை பண்ண சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க வந்து ஒண்ணு கர்ப்பவாய் தைச்சோம்னாக்க ஒருவேளை தைக்கும் போது பனிக்குள்ள உழைச்சிட்டா என்ன செய்ய முடியாது, அப்படி இல்லைனாக்க தானா ப்ரெஷர் ஆகி ஒரு 1 வீக்லயே டெலிவரி ஆனால் ஆயிரும். அது வந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க. இவர் வந்து என்னமோ அது வந்து உங்ககிட்ட வந்துதான் ஆச்சு, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய 17 வருஷத்துல முதல் தடவை ஒரு பேஷண்ட்ட மாசமா இருக்கவங்க அழுகாம அப்படியே என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என் டைனிங் ஹால்லே படுக்க வச்சுட்டு அங்கிருந்து வீட்லயே சமைக்க சொல்லி அன்னைக்கு டிஃபன் கொடுக்க சொல்லி பாப்பா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்து 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 அவங்களுக்கு பெயின் குறைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு அந்த கீழே இருத்துறது குறைஞ்சிருக்கு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை வந்த அப்புறம் அழுகாம கார்ல படுக்க வச்சு திண்டுக்கல் கூட்டிட்டு போயிருங்க. இந்த மருந்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை கொடுத்துட்டு அங்க செக்அப் ஜிஹெச்ல பாத்துக்க சொல்லிட்டேன். ஜிஹெச்ல போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாம் அப்படி அப்படியே கொண்டு போய் கடைசியில 35 வாரம் முடிஞ்சு 36வது வாரம் நான் சொல்லிட்டேன், சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க, இதுக்கு மேல லேட் பண்ண வேணா, பேபி ஓரளவுக்கு வெயிட் வந்துச்சுன்னா நம்ம குழந்தைய அதுக்கப்புறம் வெளியே வளர்த்துக்கலாம். பயந்து 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 நீர்க்கோட உடைஞ்சு பிள்ளைக்கு மூச்சு தள்ளாம ப்ரெஷர் இவங்களுக்கு கூடுற மாதிரி. அப்பா இதுல என்ன ஒரே பியூட்டினா, எனக்கு வாழ்க்கையில எது இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா, அவங்க வளகாப்பு போட்டோ எனக்கு அனுப்பிச்சாங்க. சத்தியமா நான் பிள்ளை பெத்த அன்னைக்கு கூட நான் அவ்வளவு சந்தோஷமா இல்லை. அந்த வளகாப்பு போட்டோ பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு வந்து அப்படியே பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. அவங்க வந்து 2 கையில யாருமே கூப்பிடாம சும்மா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க அந்த போட்டோல. இல்ல சிம்பிளா வீட்டுல மட்டும் வச்சு 43 வருஷம் அந்த வளகாப்பு வளையல் போட அவங்க எவ்வளவு காத்துருப்பாங்கன்னா,
அந்த 7வது மாசம் வளக்காப்ப ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. ஒரு தடவை கூட அவங்க அந்த 8வது மாசத்துக்கு கால் எடுத்து வைக்கல. அந்த அவங்க குழந்தைய கையில எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது வெறும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அங்க செக்அப் போய்க்கோங்க, அயன் கால்சியம் மட்டும் நீங்க அலோபதியில போட்டுக்கோங்கன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படணும். இன்னைக்கு நீங்க அழுகவே கூடாது, சாதிச்சிட்டீங்கல்ல. நான் சொல்லிட்டேன், இந்த குழந்தை போச்சுன்னா அடுத்து நீங்க மாசமாக்கி தருவீங்க. என்னால இந்த பிள்ளை பிறக்கணும், இந்த குழந்தைய நான் பிறக்க வச்சு உங்க கையில கொடுத்துருவேன். கண்டிப்பா இன்னொரு தடவை மாசமாக்க வைக்கிறது 43 வயசுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய சாதனை. உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இந்த பிள்ளை வந்துடும். அவர் சொல்லிட்டாரு, உங்க கிளினிக் வந்து போன அன்னைக்கு தான் அந்த மாசம் தான் நாங்க மாசமா இருக்கோம், 3வது மாசம் நீங்க தான் மாசமாக்கவே பார்த்து கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த பிள்ளைய எடுத்து கொடுக்கணும். எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா அந்த வளக்காப்பு போட்டோல 2 கையில வளையல் போட்டு சிரிச்ச முகத்தோட அவங்க இருந்த போட்டோ எனக்கு அனுப்பிச்சு எனக்கு தேங்க் பண்ணாங்க. அதுதான் என்னோட நான் 17 வருஷத்துக்கு எவ்வளவு பேர் மாசம் ஆக்கிருக்கேன், 43 வயசு 44 வயசுலாம். பட் இது வந்துட்டு ஒரு ப்ரீஷியஸ் தான் சொல்லணும். இந்த ஏன்னா இனி மாதவிடாய் நின்றுச்சு, எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சான்னு வந்த ஒருத்தவங்களுக்கு அந்த பைபிள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆப்ரஹாம் போல, நோவா போல, ஈசாக் போல இங்க வந்து ஒரு தலைமுறையை உருவாக்குற ஒரு குழந்தையா, உலகம் போற்றும் குழந்தையா எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க குழந்தை பிறந்து உங்க கையில குழந்தை வச்சிருக்கோம்? மேடம் இது வந்து இதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 2வது வந்து இது பல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்து இந்த மருந்து கொடுத்தனால தான் சக்ஸஸ் ஆச்சு. இல்லைன்னா கண்டினியூ பண்ண விட்டுருந்தோம்னு சொன்னாங்க, எங்களால் இது சக்ஸஸ் பண்ணிக்கவே முடியாது. ஆனா அது கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்கேன்ல வந்து அந்த குறைஞ்சிருச்சு, சர்வைக்கல் லென்த் இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈவினிங் 5:30 நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்தோம். காலையில 10 மணில இருந்து இங்க மருந்தை கொடுத்துட்டு 5:30 மணிக்கு இங்க ஸ்கேன் அனுப்பிச்சேன். டாக்டர் கால் பண்ணி சர்வைக்கல் லென்த் அப்படிலாம் இல்ல மேம், ஒன்னும் ப்ரெஷர்லாம் இல்ல, பேபி இதார் மாதிரி இல்லன்னு சொன்னப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். கொண்டு வரலாம்னு சொன்னாங்க, நீங்க அவங்க சொன்னாங்க, நீங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். நான் சொல்லிட்டேன், இல்ல நான் அனுப்ப மாட்டேன், நீங்க என் வீட்லயே இருங்க 4 நாள், என் கூட தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. இத்தனை 17 வருஷத்துல எந்த பேஷண்ட்டையும் என்னுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நான் இங்கே படுக்க வச்சு இங்க சாப்பிடுங்க, நீங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க என் சிஸ்டர் மாதிரின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயம், கிடைச்சிருச்சு. 43 வயசு ஆயிடுச்சு. இனிமே இதை மிஸ் பண்ணா திருப்பி இது நடக்க வைக்கிறது வாய்ப்பு இல்லை, ஆனா இருக்கிறத காப்பாற்ற முடியும். உண்மையாவே அந்த கடவுளுக்கு நான் பல கோடி நன்றிகளை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நிறைவாக்குறதுக்கு நான் அவங்க இவங்க பயம் நீங்க, ஆனா நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அது ஏன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நாங்க நிறைய வீடியோ பார்த்தோம் மேடம், உங்க வீடியோலாம் பார்த்தோம். கண்டிப்பா நீங்க சரி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் இவங்க பார்த்து பார்த்துதான் இவங்க 2020-21 உங்களை வந்து பார்க்க வேண்டியது. நாங்க மத்த டாக்டர் இல்ல 14 வருஷத்துல குழந்தை இல்லையா, குழந்தை இல்ல, இனிமே இங்க பிறக்க போகுதுன்ற முடிவே கட்டி இருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது மேடம். நாங்க இது வரைக்கும் எங்கேயும் போனது இல்லை. அம்மா போய் நாங்க எங்கேயும் போக மாட்டோம். போனோம்னா ஏதாவது கேட்பாங்க, என்னாச்சு என்ன இப்படி இந்த தேம்பி தேம்பி அழுகிறீங்க. குழந்தைக்கு பாருங்க மூக்கு அடைக்கும், சளி பிடிக்கும், குழந்தைக்கு இதாகும். அன்னைக்கு அந்த களக்காட்டுல வீடியோ போட்டோங்க, ஆஷிகா அம்மா நான் பேபி செட் அனுப்புறேன்னு, சளி இருமல் செட் மருந்து அனுப்புறேன்னு. நீங்க அட்ரஸ் கொடுத்தாதான் அனுப்ப முடியும், எனக்கு உங்க பேர் தெரியல கார்டு எடுக்க, கொஞ்சம் அட்ரஸ் தயவு செஞ்சு கொடுத்துங்க. சார் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பாப்பா இல்ல கிளினிக் நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போன் பண்ணி வாட்ஸ்அப் கால் கூட பண்ணுங்க. 98947 நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி சொல்லுங்க, நான் மருந்து உடனே அனுப்புறேன். குழந்தைக்கு சளி அவ்வளவு இருந்துச்சு. போன வாரத்துல ஒரு வீடியோ போட்டேன், முண்டந்திர பாத்தீங்களா களக்காட்டுல. அவங்களாவது சின்ன வயசு, உங்களுக்கு 43 வயசுன்றது எனக்கு நிஜமாவே ஐவிஎஃப் பண்ணா கூட கேரண்டி கொடுக்க முடியாது, இது கன்சீவ் ஆவாங்களா, இது குழந்தை பிறக்குமான்ட்டுன்னு. அதுல இது வந்து இந்த இடம் வந்து ஒரு பெதஸ்தான்னு சொல்றேன். பெதஸ்தானா என்னன்னா பழைய ஏற்பாடு பைபிள் இருக்கும். நான் கிறிஸ்டியன் கிடையாதுனாலும் எனக்கு அதுல அதை பத்தின கொஞ்சம் அறிவு படிப்பினை இருக்கு. அதுல வந்து ஒரு புனிதமான ஒரு குளம் இருக்குமா. எப்படிப்பட்ட வியாதி உள்ளவங்க, தொழுநோயாளிகள், என்ன வியாதி, கேன்சர் இருக்க என்ன வியாதி இருக்குமோ அந்த குளத்துல முங்கி எந்திரிக்கும் போது அவங்க உடம்பு வந்து தூய்மையாயிடும். அது வந்து சொர்க்கத்துல இருக்கிற ஒரு ஹீலிங் பாண்ட் மாதிரி, அது ஒரு பெதஸ்தான்ல ஒரு பாண்ட் அப்படி இருக்குமா. அந்த மாதிரி இந்த கிளினிக் எப்பவுமே ஒரு பெதஸ்தாவா இருக்கணும். இங்க வந்து கால் வைக்கிற எல்லாருமே அவங்க வந்து அந்த ஹீலிங் வாட்டருக்குள்ள போன மாதிரி அந்த பெதஸ்தா மாதிரி இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஹிந்துனாலும் எனக்கு அந்த பிரேயர்ஸ்ல வந்து எனக்கு அது இருக்கும், அந்த இந்த இடத்துல பெதஸ்தா வாக்குங்க, பெதஸ்தா வாக்குங்க, பெதஸ்தா வாக்குங்க நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அன்னைக்கு இங்க வந்துட்டு போன அன்னைக்கே மாசமாயிட்டாங்க. திருப்பியும் 3வது மாசம் வேற எங்கேயா போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, மாசமானதோட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த டாக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. கடவுள் திருப்பி என்கிட்டயே வர வச்சு நானே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி திருப்பி என்கிட்டயே வந்து அந்த கர்ப்பவாய் இதா போகுது, பிள்ளை வெளியேற போகுதுன்னு சொல்லி
நானே என் வீட்டுல வச்சு மருந்து கொடுத்து திருப்பியும் அவங்களுக்கு சரி பண்ணி 36 வாரத்துல இந்த குழந்தைய பெத்து இப்படி ஒரு கியூட்டான ஒரு குழந்தையோட என்கிட்ட வரணும். இன்னைக்கு வந்து இந்த சிங்கக்குட்டி வந்து நாளைக்கு உங்களை அம்மா அப்பான்னு சொல்ல 14 வருஷத்தோட தவம் கலைஞ்சி இன்னைக்கு குழந்தைன்னா மெனோபாஸ் ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்துல ஒண்ணு தத்தெடுக்கணும் இல்ல பிள்ளை இல்லைன்றதுடைய அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை அக்கா பிள்ளைய வளர்த்துட்டு போகணுன்ற இதை பிரேக் பண்ணி தனக்குன்னு ஒரு வாரிசு, தனக்குன்னு ஒரு அடையாளம், தனக்குன்னு தலைமுறை உங்களுடைய வாரிசை நீங்க உருவாக்கி வச்சுட்டு போறது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான். முழுமையா தேங்க்யூ மேடம். தேங்க்யூலாம் எனக்கு சொல்லக்கூடாது, கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இதுக்கு முழு கிரெடிட் வந்து நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த மருந்து கொடுத்து, ஏன்னா கர்ப்பவாய் தைக்கவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது தைச்சாலும் கேரண்டி கிடையாது, தைக்கும் போது ப்ளீட் ஆயிட்டாலும் கேரண்டி கிடையாது, லெட்டர் சைன் பண்ணதான் பண்ண முடியும்னு சொன்ன ஒருத்தவங்களுக்கு வெறும் ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்து அது இத்தனை வாரம் தள்ளி போய் இந்த குழந்தைய கையில கொடுக்கறது. நான் வேண்டிக்கிறேன் உங்க குழந்தை அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் பிள்ளையா வந்து பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்க தலைமுறையில அடுத்து வர எந்த குழந்தைங்க குழந்தைக்காண்டி வைத்தியத்துக்கு போய் நிக்காத அளவுக்கு ஒரு வாரத்தை வாங்கிட்டு வரணும். அழுக கூட நான் சொல்லல, நீங்க அழுக சளி பிடிச்சிட்டா குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது இங்க பாருங்க உங்க தலைமுறையில அடுத்து வரவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணமா குழந்தை பெத்தமான்னு போற அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை உணவு முறை நீங்க கொண்டு வரணும். பிள்ளைகளுக்கு சத்தா வளர்க்கணும், இயற்கையா வளர்க்கணும். அப்படி கொண்டு இனி ஒருத்தவங்க உங்க குடும்பத்துல கண்ணீர் விட மாட்டாங்க. நிறைய பேர் நான் நகரத்தார் வீட்டுக்கு போனேன், குழந்தை இல்லைன்னு அந்த அம்மா வீட்டு வாசல்லே கோயில் கட்டி சாமி கும்பிட்டு அப்புறம் பிள்ளை பிறந்துச்சான். அப்படிலாம் அந்த காலத்துல பிள்ளைக்காண்டி ஏங்கி இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப சிந்துற கண்ணீர் உங்களோட தலைமுறைக்கு இந்த குழந்தை இல்லைன்ற வார்த்தைய அழிச்சிச்சு. உங்க பேரை சொல்லி உங்க பேர பிள்ளைனா சொல்லும், எங்க பாட்டி அவ்வளவு வருஷம் லேட் ஆகி பிள்ளை பெத்தாங்க 43 வயசுல. அந்த அம்மா அவ்வளவு பக்தியா இருந்ததோட பலன் வந்து இப்ப எங்க தலைமுறையில அடுத்து பிள்ளை இல்லைன்ற பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி வரம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இந்த பிளஸிங்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்ணுங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல கேட்க, இது பேசுறதுக்கு, இது பாக்குறதுக்கு. பாப்பா வந்து சொல்லுவோம், அக்கா போன் பண்ணிட்டாங்க, அண்ணன் போன் அவரு பாப்பா என்ன சொல்றாரு, பாப்பா எப்படி சொல்லுவேன், வணக்கம்யா நான் அண்ணன் பேசுறையா அப்படிப்பாங்க. வணக்கம்யா நான் அண்ணன் பேசுறையா, இந்த தம்பி இப்படி இருக்காயா, அக்கா இப்படி இருக்காங்கயா, செக்அப் போனோங்கயா இப்படி சொன்னாங்கயா. அப்பா அப்பா அவ்வளவு அன்பு. நிச்சயமா அவர் வந்துட்டு இனிமே சுத்தி போடணும். நீங்க ஐயோ என்ன தவறு இருந்தாங்களோ, இப்படி அறிவான பிள்ளை பிறந்திருக்கு, இவ்வளவு கியூட்டா இருக்கு, இப்படி பண்ணுது, இப்படி படிக்குது, எல்லாரும் கண்ணு வைப்பாங்க. நீங்க 2 பேரும் ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போதெல்லாம் வந்து சுத்தி போட்டுக்கோங்க. டெய்லி இதை சொல்வீங்க, இந்த அம்மா என்ன மருந்து கொடுத்துச்சோ இப்படி அறிவா. நீங்க என்ன பண்ணி உங்களுக்கு உங்க தங்கச்சியா அண்ணன் நீங்க வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க, எதுக்கு அழுகாருன்னு பாக்குற. அண்ணன் குழந்தை பார்த்தா அவங்களுக்கு ஹாப்பி. ரொம்ப பாசமா இருக்கும். அப்படியா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பிள்ளைங்க. சரி அழுகாதீங்க, உங்களுக்கு 2 பிள்ளை இருந்தாலும் அண்ணனுக்கு பிள்ளை வந்து அது சந்தோஷம். அந்த தங்கச்சி நீங்க நல்லா பாத்துக்கணும். காசு பணம் எவ்வளவு கொடுத்துடலாம், இப்ப உறவு கிடைக்குமா நம்மளுக்காண்டி கண்ணீர் சிந்துற உறவு? எவ்வளவு வேணா காசு பணம் செலவழிக்கலாம், நம்மளுக்காண்டி கண்ணீர் சிந்து அண்ணனு துடிக்கிறதுக்கு ஒரு சொந்தம் ரத்த பந்தம் கிடைக்கும். இன்னமும் இந்த ஒரு பந்தம் தான் நம்ம எல்லாம் வாழ வச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா சூப்பரா இருக்கால. நாங்க கை தூக்கி உங்களுக்கு ஹாய் சொல்லிடுறோம். குட்டியோண்டு கை இருக்கு, நான் முகத்தை காமிக்க மாட்டேன், வேணாம் வேணாம். நாங்க எம்ஜிஆர் மாதிரி நாங்க கை காமிக்கிறோம். இப்ப வெயிட் எவ்வளவு இருக்கா? 2360 இருக்கா? ஓகே. நாங்க என் கை பிடிச்சி கொடுத்தாங்க, டைட்டா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க, அதனால டைட்டா பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அத்தை கையை டைட்டா பிடிச்சிக்கோ, தூக்கத்துல இருக்காரு. ஓகே நாங்க டாட்டா சொல்லிட்டோம் எல்லாருக்கும். லவ் யூ ஆல். நன்றி.